இந்த மாதிரி பப்ளிக் ஃபிகராக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னெல்லாம் ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெனக்கெடுறதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு மேலாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒய்ஃபை டார்கெட் பண்ணி பேசும்போது இருக்கக்கூடிய ஆடியன்ஸை கவர் பண்ணுறது. இங்கே சொல்லக்கூடியது என்ன மெயினான விஷயம்னா, ஹிமான்ஷு அவர் பண்ணது வந்துட்டு ஒரு அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் விமென். அவங்க ரெண்டு பேருக்கும் ப்ரைவசியாக ப்ரைவேட்டாக நடந்த ஒரு விஷயத்தை இவருக்கு வந்து கொண்டு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. முதல்ல நான் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு எனக்காக நீ இது பண்ணணும்னு கேட்ட அந்த ஒரு ஆணோட மைண்ட் செட்டே தப்பு இல்லை. சேஜாய் பவர் அவங்க பண்ணதும் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். இவ்வளோ ப்ரைவசியான ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் உங்கள் லைஃப் சார்ந்து நீங்கள் எவ்வளோ அதுக்கு டிக்னிஃபைடாக இருக்கணும். யூ கேனாட் கிளைம் தட் இல்லைங்க அதை சொன்ன மாதிரி இதோட ஃபஸ்ட்டு காம்படிஷன் நான் என்ன பேசணும்னு எனக்கே தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்றத சொல்லவே முடியாது. When I went on a show, comedy show, it was my first stand-up comedy ever. கில்ட் எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியல. நம்ம இப்படி பேசுறது தப்புன்ற ஒரு கில்ட் எங்கேயும் பார்க்கவே முடியல. I just wanted to come here and say that I'm very sorry. Sorry is not a solution. அது ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க மீது டிஎன்எஸ் ஆக்ட்லேயும் ஐடி ஆக்ட்லேயும் செக்ஷன்ஸ் கேஸ் ஆனது ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. கலாச்சார சீரழிவு ஒரு சீர்கேடுன்னு ஒரு இது டேர்ம் இதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ரெட் நோட் லங்கை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் இந்த 370 rupees பிரியாணி இஷ்யூ அப்படிங்கிறது வந்து பரவலாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டாக் ஷோ அப்படின்னா அதுக்காக நீங்கள் எதுனாலுமே பேசிடலாமா, இல்லை ஒரு 370 ரூபாய் வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுனால அப்போ அவங்க எது சொன்னாலும் கேட்டுக்கலாமா, எந்த நீட்ஸ்க்குனாலும் கூப்பிடலாமா அப்படின்னு பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் எழுந்துட்டுருக்கு. இதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். எஸ் ஆக்சுவலி இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நம்ம திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்சஸ்னால் எது வேணால் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. ஏன்னா மக்கள் இன்றைக்கி வந்து ஒரு லைக் ட்ரெண்ட் செட்டராக இருக்கட்டும், இல்லை தனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோலாக இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கக்கூடியது இந்த மாதிரி பீப்புள் தான். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி பப்ளிக் ஃபிகராக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம திரும்ப பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூஸ்லையும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர் அகெயின் இல்லையா. இதில் வந்து ஒரு மேலும் தப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபீமேலும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் நான் ஒன்று பண்ணுறேன், நீ எனக்கு அதை திரும்ப பண்ணிடணும், விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் அ பேட்டர் சிஸ்டம். நான் இதை கொடுக்குறேன், நீ எனக்கு இது எக்ஸ்டென்ஸாக கொடு அப்படின்னு கேட்குறது கிடையாது. அதுவும் இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்க பேசும்போது அது அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு யாருமே தடுக்காமல் கூட சேர்ந்து சிரிச்சது அப்படிங்கிறது விச் இஸ் நாட் அக்செப்டபிள் இல்லையா. அது ரெண்டு பக்கம் பேசும்போது சரி க்ரௌடை விட்டுறலாம். தட் இஸ் ஷோ ஹோஸ்டாக இருந்த பர்சனும் இதை கண்டிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்றைக்கி அவங்க மீது அவங்க வேலையெல்லாம் போய் அவங்க இன்ஸ்டா அக்கௌண்ட் அவங்க டீஆக்டிவேட் பண்ணி அவங்க மீது இப்போது போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள என்கொயரிக்கும் கூப்பிடுற வரைக்கும் போயிருக்கு. தட் இஸ் 22nd வந்து தே ஹேவ் டு அப்பியர் ஃபார் த என்கொயரி. ஓகே, ஸோ அது வரைக்கும் போயிருக்கு இந்த இடம். இல்லை இன்னொன்று என்ன அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் அந்த விச் மீன்ஸ் அந்த கில்ட் எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியல. நம்ம இப்படி பேசுறது தப்புன்ற ஒரு கில்ட் எங்கேயும் பார்க்கவே முடியல. இன்னொன்று இது நடந்தது வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோவில். ஓகே, ஏன்னா அது ஒரு முன்னெல்லாம் ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெனக்கெடுறதை நம்ம பார்க்க முடியும் இல்லையா. அதாவது மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு பாடி ஷேமிங் இதில் வந்துச்சு. டக்குன்னு பாடி ஷேமிங் பண்ணால் எல்லாம் சிரிச்சிருவாங்க, அதை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம நிறைய இந்த பேசக்கூடியவர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் அவங்க வந்து ஒரு மேலாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒய்ஃபை டார்கெட் பண்ணி பேசும்போது இருக்கக்கூடிய ஆடியன்ஸை கவர் பண்ணுறது. ஓகே, ஒரு ஃபீமேலாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் ஃபீச்சரை வந்து டார்கெட் பண்ணி பேசக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு ரோலாக அவங்க கொண்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடி இப்போ இன்றைக்கி எப்படி வந்துருச்சுன்னா இன்ட்ராக்டிவ் பேஸில் வந்துருச்சு. ஒருத்தரையே பேசிகிட்டு இருக்கிறத தாண்டி க்ரௌட்லேருந்து யாராவது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது நீங்கள் என்ன வேணால் பேசுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. பட் பேசுகிறவங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்ம இப்படி பேசுகிறோம், இதை இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, இதை பார்த்து இவ்வளோ பேர் இதை கற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி இவர் பாட்டுக்கு பேசிட்டு போனது அப்படியே ஈஸியாக எல்லாரும் விட்டுருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா, இப்படி தான் விமனை நம்ம ட்ரீட் பண்ணணும் போல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா. அவர் தட் இஸ் லைக் அந்த ஹிமான்ஷு அப்படிங்கிறவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு பர்சன். அவங்களோட ஹெட்டுமே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. விச் மீன்ஸ் ஒர்க் பிளேஸில் நடந்தாலும் வெளியில் நடந்தாலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணி பேசியிருக்காரு. அதையும் நம்ம பேசலாம். அதை தாண்டி இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தோம்னா அந்த ஃபீமேல் அப்படிங்கிறவங்க ஒரு டாக்டர்.
அப்படி இல்லையா, செஜாய் பவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்டரு. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரொஃபஷனலைஸ்டு பர்சன், ப்ரொஃபஷனலிசம் இருக்கக்கூடியவங்க இப்படியெல்லாம் பண்ணலாமான்றது வந்து இப்போ கேள்விக்குறியான ஒரு விஷயம். அவங்களும் இப்போது லைக் இன்ஸ்டிடியூஷனல் சஸ்பெண்ட் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களுக்கு 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணி டிபார்ட்மெண்டல் என்கொயரி ப்ளஸ் அவங்க வெளியிலையும் இப்போது இந்த சைபர் கிரைம் வந்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு சாரி கேட்கறதுனால எல்லாமே முடிஞ்சு போயிடுது கிடையாது. விச் மீன்ஸ் நத்திங் கேன் பி ஜஸ்டிஃபைட். நான் பேசிட்டு ஐயோ இதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டாண்டப் காமெடி ஷோ, நான் என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுறேன், எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறது கிடையாது. ஏன்னா இந்த ஷோவோடைய ஹோஸ்ட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் நாட் த ஃபஸ்ட் டைம் அவருக்கு இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி அவர் நெப்போட்டிசம் பற்றி பேசி காங்கிரஸ் கூட பெரிய மோதல்லாம் ஏற்பட்டிருக்கு அவருக்குமே அந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி பண்ணக்கூடியது சம்திங் டிஃப்ரெண்ட். நான் எனக்கு என்ன வேணால் தோணும், நான் பேசிடுவேன் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. கொண்டு போய் ஏன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய செக்ஷன்ஸும் அப்படி தான் இருக்காது, நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எனிமிட்டியோ இல்லை மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவிட்டியோ இல்லை தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னாலே அந்த பர்சன்ஸ் பேசுறது தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இதுலேயும் அகெயின் அது ப்ரூவனான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி அந்த பாதிக்கப்பட்ட பெண் ப்ராபப்ளி அவங்க அந்த டைமில் இவ்வளோ பெரிய ட்ராமாவில் இருந்திருப்பாங்க தெரியும். ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தனாலுமே இந்த கேஸ் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீடிங்க்கு போகுது. இங்கே நம்ம ரெண்டு பார்க்கணும். ஒன்று வந்து அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் பர்சன், ஓகே, இன்னொன்று அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் ஆர் ஸ்டேட், அந்த மாதிரி பார்க்கணும். ஏன் நம்ம ஸ்டில் இன்னும் வந்து ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஒரு குழந்தைக்கோ நடக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸ், அகைன் இட் இஸ் அன் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமன் ஒரு அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட்டாக தான் நம்ம கருதிட்டு இருக்கோம் இன்னே வரைக்கும். ஒரு சென்சிட்டிவ் மேட்டராக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதாவது ஒரு பெண் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பெண்களும் பாதிக்கப்பட்ட மாதிரி, ஒரு குழந்தை இப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா ஒட்டுமொத்த குழந்தைகளும் பாதிக்கப்படுற மாதிரி அப்படிங்கிறது. இன்னொன்று இது என்ன அப்படின்னா, இவங்க ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது அந்த விஷயம் எவ்வளோ பேருக்கு இது என்ன மாதிரி கொண்டு போய் சேர்க்குதுன்னு இருக்கு இல்லையா. ஓகே, தவறான ஒரு விஷயத்தை பரப்புறது. இப்போ ஏன் நம்ம வந்து சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அரெஸ்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது, அவங்க வந்து தவறான ஒரு விஷயத்தை பரப்புறாங்க அப்படின்னும், விச் மீன்ஸ் தே ஆர் கிரியேட்டிங் சம் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை பரப்புறாங்க, ஃபேக் நியூஸ், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இல்லை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் அப்சீன் வேர்ட்ஸாக இருக்கா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே சொல்லக்கூடியது என்ன மெயினான விஷயம்னா, ஹிமான்ஷு அவர் பண்ணது வந்துட்டு ஒரு அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் விமன்ன்ற ஒரு அடையாளத்தையே கொச்சப்படுது. விச் மீன்ஸ் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து கூப்பிட்டா ஒரு பொண்ணு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகே, இன்னொன்று ஒரு டேட்டிங் ஆப்பில் சந்திச்சு நான் டேட்டிங்க்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன், விச் மீன்ஸ் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணுன்றது கிடையாதுல்ல. அகைன் இப்போ என்ன ஆகணும், அந்த பொண்ணு கன்சென்ட்டோட பண்ணியிருக்கலாம், கன்சென்ட் எல்லாம் பண்ணியிருக்கலாம், தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, அவங்க ரெண்டு பேருக்கும் ப்ரைவேட்டாக நடந்த ஒரு விஷயத்தை இவர் இங்கே வந்து கொண்டு வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா. ஓகே, ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் அந்த டாக்டர், அந்த ஃபீமேல் வந்து சேஜாய் பவார், அவங்க பண்ணதும் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷன் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அகைன் அதுவும் அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் மென் தானே. இந்த பக்கம் விமன், அந்த பக்கம் மென் தானே. ஏன்னா ஹிமான்ஷு இங்கே சொன்ன விஷயம் என்னன்னா, நான் 350 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன், என் காசு வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட, விச் மீன் திஸ் ஃபார் தட் இல்லையா. அதுக்காக நான் கேட்கும் போது லைக் நாங்கள் ப்ரைவேட்டாக கொஞ்சம் பண்ணோம் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. ஓகே, அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்ச ஒரு விஷயம். ஓகே, அவங்க சிரிச்சிருந்தாங்கன்னா ஒன்று யாராவது தடுத்துருக்கணும், யாரும் வேண்டாம், அந்த ஷோ ஹோஸ்ட்டு தடுத்துருக்கணும் இல்லையா. அந்த ஷோ ஹோஸ்ட்டும் இந்த இடத்துல வந்து தடுக்கவே இல்லை. ஓகே, அப்படி இருக்கும் போது வந்துட்டு நம்ம பிரணீத் மோர் அவரும் தடுக்கலை, பார்த்துட்டு இருந்தவங்களும் கூட சேர்ந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. விச் மீன் தட் இஸ் நாட், ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது அது அவ்வளோ பெரிய காமெடி கிடையாது அந்த இடத்துல இல்லையா. ஸோ இது நம்ம அகெயின் ரிலேட் பண்ண வேண்டியது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்து தான். நாளை பின்ன இவங்களை எப்படியே ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிட்டே இருந்தால் அது என்ன ஆகுனா ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி. ஏன்னா இன்னைக்கு பீப்புள் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, பாசிட்டிவாக நான் 100 வீடியோ போட்டாலும் எனக்கு போய் ரீச் ஆகலை, நான் நெகட்டிவிட்டியோட மிக்ஸ்ட் ஆகி நான் ஒரு வீடியோ போட்டேன்னா கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்குது இல்லையா. ஸோ அது மேலும் வளர்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும் ஒரு வேலை இது அப்படியே போயிருந்ததுன்னா, விச் மீன்ஸ் அவங்க சாரி கேட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட விட்டுருந்தா. பட் சாரி இஸ் நாட் அ சொல்யூஷன், அது ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க மீது பிஎன்எஸ் ஆக்ட்லேயும் ஐடி ஆக்ட்லேயும் கேஸ் ஆனது ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அதாவது செக்ஷன் 75 clause 1 sub clause 4, செக்ஷன் 75 clause 3, செக்ஷன் 294, செக்ஷன் 353 clause 2 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட். கூடவே என்னன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸில் வந்துட்டு அகெயின் ஒரு ஜெண்டரை பற்றி வந்து ஒரு அப்சீனாக பேசுறது, தவறாக பேசுறது அப்படிங்கிறது. அடுத்தது வந்துட்டு என்னென்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் உட்காந்து ஒரு ஏஜ் ஸ்பீச்சை தடுக்கிறதுக்கான ஒரு செக்ஷன் இதெல்லாம் போடப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 67 ஆஃப் ஐடி ஆக்ட், இது என்ன அப்படின்னா,
ஒருத்தவங்க வியூவர்ஸ் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க மைண்டை கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒன்று அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணாலோ இல்லை அப்சின் மெட்டீரியலை உட்காந்து பேசினாலோ எல்லாமே தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, ஆஸ் பர் செக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எல்லா செக்ஷன்ஸும் சேர்த்து உச்சபட்சமாக 5 வருடம் வரைக்கும் பனிஷ்மெண்ட். ஓகே, இதிலே வந்து 2 இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா சப்சிக்வெண்ட் அஃபெண்டரான்னு இருக்குது. இதை அவங்க ஒரு முறை தான் பண்ணியிருக்காங்களா இல்லை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வார்னிங் வாங்கி அவங்க திரும்பவும் பண்ணியிருக்காங்களான்றதை பொறுத்து இது 10 வருஷம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஆக்ட்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ் இவங்க எல்லார் மீதும் வந்து இங்கே போடப்பட்டிருக்கு. இன்னொரு இந்த ஒரு இஷ்யூ பெருசானதுக்கப்புறம் நிறைய ரீலெல்லாம் பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை வச்சு மார்க் பண்ணி சில பெண்கள் விமன் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும் ஜென்ரலி என்ன மாதிரி போடுறாங்கன்னா, இது 370 rupeesக்கு நீ இவ்வளோ பேசுறியா, என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் பாரு, நான் 50,000 40,000 யூஸ் பண்ணேன்னு சொல்லி அந்த விஷயத்தை மார்க் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கும்போது மார்க் பண்ணும்போது இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஹர்ட். இது என்ன ஆகுதுன்னா, பீப்புள் அகைன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது பீப்புள் ஆர் ட்ரைங் டு நார்மலைஸ் இட். ஓகே, ஏன்னா இப்போ ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ திரும்ப இதே ஒரு விஷயம் போகும்போது இந்த டேட்டிங் பற்றி பேசும்போது யாருக்கட்டும் என்ன ஆகுனா, இங்கே சில மேல் சாவனிஸ்ட் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் இந்த இடத்துலனா, அந்த பொண்ணே போனால் அதை இவன் வந்த பொண்ணை பற்றி தான் இவன் உட்காந்து வெளில பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் என்னால் இங்கே பார்க்க முடியுது, விச் இஸ் நாட் அக்செப்டபிள் இல்லையா. ஏன்னா ஒருத்தர் வந்து இங்கே வெளில சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அதை ஏற்றுக்கவே முடியாது இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு தானே ஓசியில் பிரியாணி கேட்குதா, ஏன் பிரியாணி சாப்பிடணும், அப்போ வந்து என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டி இங்கே ரொம்ப தப்பாக இருக்குது இல்லையா. அது எப்படி நார்மலைஸ் பண்ண முடியும்? சரி, ஒரு பொண்ணு வந்தாங்க டேட்டிங், ஓகே, டேட்டிங் ஆப்பில் அவங்க மீட் பண்ண அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான டேர்ம்ஸ் இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன கன்சர்ன்ஸ் கொடுக்கப்பட்டது, என்ன கன்சர்ன் கொடுக்கப்படல அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகே, அதை முதல்ல நான் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு எனக்காக நீ இது பண்ணணும்னு கேட்ட அந்த ஒரு ஆணோட மைண்ட் செட்டே தப்பு இல்லை. அதை பற்றி இங்கே யாரும் நம்ம ஒரு சைடை மறந்துடுறோம். ஏன்னா திரும்ப அந்த விக்டிம் பிளேமிங் ஷேமிங்ன்ற ஒரு கான்செப்டை என்ன நடந்தாலும் அந்த விமன் மீது நுழைக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இன்னும் சில ஆண்கள் இதை எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஓகே, ஏன் வந்து இவரை இந்த அளவுக்கு பேசி ட்ரெண்ட் பண்ணி இது பண்ணுறீங்க, இதே இன்னொரு பொண்ணு தான் பண்ணிச்சு, அந்த பொண்ணு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கக்கூடியதும் பார்க்க முடியுது. ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர் இங்கே யார் பண்ணாலும் தப்பு தான். ஏன்னா இங்கே அவங்க வந்துட்டு டாக்டர் அந்த விமன் அவங்களும் வந்துட்டு இங்கே ஒரு இது போட்டிருந்தாங்க, வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா, தட் இஸ் அப்பாலஜி வீடியோ. எல்லாருமே இங்கே அப்பாலஜி வீடியோ போடுறதுனால தே கேனாட் எஸ்கேப் இல்லையா. ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்த இல்லை அவங்க பர்சனல் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வெளியில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னும் போது, ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ன்னும் போது அவங்க ஒரு டாக்டராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் அது மைண்டில் இருக்கும். நாளை பின்ன என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி டாக்டர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் இது ஒரு விதமான தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டராக அமையக்கூடிய சான்சஸும் இங்கே நிறையவே இருக்கு இல்லையா. ஆல்சோ இந்த விஷயம் வெளியே வரும்போது கூட ஃபர்ஸ்ட் அவர் பேசினது தான் வந்துச்சு, அப்புறம் தான் இந்த பொண்ணு பேசினது வந்தது. அதுக்குமே இப்போ நிறைய என்னென்ன மாதிரி காமெண்ட் செக்ஷன்ல தான் வந்து இது போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு மேலோட பாடி வச்சு இப்படி சொல்லியிருந்திருக்காங்க, இதே வந்து ரிவர்ஸ்டா நடந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன இருக்கும், இந்த இஷ்யூ இன்னும் பெருசா இருக்கும்ல பார்த்துருந்தேன். ஆமாம், இதுவும் நான் பார்த்துருந்தேன். என்னன்னா இதே சொல்லும் போது இதே ஒரு மேல் வந்துட்டு டாக்டர் அந்த இடத்துல இருந்து ஒரு விமனை வந்து சொல்லியிருந்தா, ஃபீமேல சொல்லி தான் இந்த அளவுக்கு சும்மா இருந்திருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அட் த எண்ட் ஆஃப் த டே அப்படி நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா இங்கே அந்த பர்டிகுலர் டாக்டர் ஃபீமேல் வந்து ஹேஸ் டு பி எக்ஸ்க்ளூடட் இல்லை. ஓகேம்மா நீ அப்பாலஜி கேட்டுட்ட, நீ விட்டுறேன் உன்னை, நீ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி எதுவுமே இங்கே விடப்படலை இல்லையா. அவங்களையும் தான் உள்ளே இன்க்ளூட் பண்ணப்பட்டதாகவும் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இன்னொன்று 15 days சஸ்பெண்டும் இங்கே பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அவங்க படிக்கக்கூடிய காலேஜ்லேருந்து அவங்கள சஸ்பெண்ட், தட் இஸ் மும்பை KEM ஹாஸ்பிட்டலில் நம்மளால இது பார்க்க முடிஞ்சது. என்னென்னா இந்த ஒரு இஷ்யூ நடந்துருச்சு, அவங்கள பற்றி எல்லாமே வருது, அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி எவ்வளோ ஒரு ப்ரெஸ் பீப்புள் இருந்தாங்கன்னு ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அது ஒரு ப்ரொட்டஸ்ட் ஃபீல் கொடுத்துச்சு ஆக்சுவலி, அவ்வளோ பேர் அங்கே இருக்கும் போது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஈவன் ஷீ கேனாட் கிளைம் தட் இல்லைங்க அதை சொன்ன மாதிரி இதோட ஃபஸ்ட்டு காமெடி ஷோ நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்றத சொல்லவே முடியாது. ஓகே, ஏன்னா திஸ் இஸ் நாட் அ ஜோக். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஒன்று சொல்லுவாங்களே கலாச்சார சீரழிவு ஒரு சீர்கேடுன்னு ஒரு ஒரு இது டேர்ம் இதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணலாம் இல்லையா. ஏன்னா இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயத்த, இவ்வளோ ப்ரைவசியான ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் உங்கள் லைஃப் சார்ந்து நீங்கள் எவ்வளோ அதுக்கு டிக்னிஃபைடாக இருக்கணும் உங்கள் ப்ரொஃபஷனுக்கு, அந்த விஷயத்த ப்ளஸ் நீங்கள் ஒரு பர்சனல் விஷயம் உங்களை நம்பி வந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ என்ன வேணால் ஒரு ஸ்டாண்டப் காமெடியோ இல்லை ஒரு ஸ்டேஜோ எனக்கு ஒரு மைக் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக பேசிட முடியுமா, பேசிடலாமா அப்படின்னு ஒன்று வருது இல்லையா. அதற்கான ஒரு எண்ட் பாயிண்ட்டாகத்தான் இன்னைக்கு இந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கேஸ். ஏன்னா அக்கௌண்ட் டீஆக்டிவேஷன் ஆர் ஜஸ்ட் அன் அப்பாலஜி இஸ் நாட் அ சொல்யூஷன். கண்டிப்பாக அது நாளைக்கு எப்படி பழகிடுனா எல்லாருக்கும் நானும் பண்ணிவிட்டு நானும் ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டுறேன், நானும் என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் இன்றைக்கி இது போஸ்ட் பண்ணப்பட்ட இந்த வீடியோ இல்லை, டெலீட் பண்ணியாச்சு. பட் ஆனாலும் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விஷயம் விச் ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம் இல்லை. அதற்கான ஒரு சொல்யூஷன் தான் வந்துட்டு மேபி
இது ஒரு ப்ரிகாஷனரியாக கூட நம்ம பார்க்கலாம். நாளைக்கு யாரும் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் இன்னைக்கு இவங்க மேலெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த லீகல் ஆக்ஷன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ்.